உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா போன வாரம் நம்ம பாஸ்டர் ப்ரீச் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க. எத்தனை பேர்த்துக்கு அது உறுத்ததாக இருந்ததுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த கர்த்தருடைய பந்தியை பற்றி பேசும்போது சில சபைகள் இல்லை, சிலர் இந்த காலத்தில் என்னன்னு தெரில, ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், கர்த்தருடைய பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் பாஸ் அப்படின்னு கடந்து போயிடுவாங்களாம். கர்த்தருடைய பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ், அதை எப்படி வேண்டான்னு கடந்து போக முடியும்? இன்னமும் யாராவது இருக்காங்களான்னு தெரியலை, பட் அது எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஆவியானவர் பேசினார், இதை பற்றி தான் இந்த வாரத்துக்கான மெசேஜ்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய பந்தியை பற்றி தான். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவசிக்கிறேன். சரிங்களா? இப்போ முதலாவது நம்ம இங்கே பார்க்க போகிறது நம்முடைய வாழ்நாள், இப்போது எவ்வளோ காலம் நம்ம இருக்க முடியும் அஸ் பர் த பைபிள் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போது நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாண்டர்ட் படியோ இல்லை மெடிசின் இல்லை சயின்டிஃபிக் ஸ்டாண்டர்ட் படியோ இல்லை, பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக் இருக்கா சிஸ்டர்? ஆதியாகம் 2:17 ஃபஸ்ட்டு. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ பாருங்கள், மனுஷன் ஆதாம் படைக்கப்பட்டப்ப இந்த மரணம்ங்கிறது டிக்ஷனரிலே கிடையாது. சப்போஸ் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம இதை பற்றி ஒரு பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இந்த பழத்தை என்னைக்கு பறித்து சாப்பிட்றியோ அன்னைக்கு நீ சாவ. அவன் பறித்து சாப்பிட்டுட்டான். ஸோ இன்றைக்கி மரணம்ங்கிறது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃபாக போயிடுச்சு. ஒருத்தன் பிறந்தா இறக்க வேண்டியது ஒரு நிர்பந்தமாக மாறிடுச்சு. சரிங்களா? இது இன்றைக்கான மெசேஜ் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வாசிக்கும்போது பார்த்தா ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் நீ சாவடான்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்க வாழ்நாள் எவ்வளோன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 900 வருஷம், 600 வருஷம் மினிமம் வந்திருக்கும். 900 சொச்சம் மேக்ஸிமம் போயிருக்கும். இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் டிராஸ்டிக்காக குறைஞ்சதை பார்ப்போம். இன்றைக்கான மெசேஜ் அது கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ சாவன்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த இனிஷியல் மனுஷன் அவனுக்கு வந்து கர்த்தரோட ஐக்கியத்துலேருந்து அவ்வளோவா பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வாழ்நாள் எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி சாகிறது உறுதி. ஏன்னா நம்மளுக்கு தண்டனை, பழத்தை பறித்து சாப்பிட்டாச்சு. சரி, எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே ஓட்டிகிட்டு போக முடியும்? ஆதியாகமம் 6:3. ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மரணம் இல்லாத ஒரு காலத்தில் வந்து பழத்தை சாப்பிட்டு தண்டனையாக மரணம் வந்துருச்சு. இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 120 வருஷம். ஸோ 120 வருஷத்தில் நம்ம இறந்துருவோமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நான் மரணிக்க போகிறது கிடையாது, நான் ஆண்டவரோட அடுத்த வருகையின் வரை நான் இருக்க போகிறேன், அவரோட நான் போக போகிறேன். இது பாசிபிளா? பாஸ்டர் மட்டும்தான் இது சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் நம்முடைய சகோதரன் பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை கல் எடுத்து எறிகிறாங்க, கற்குவியலை உதறி விட்டுட்டு எந்திரிச்சு நடந்து போகிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்னொரு முறை ஒரு விஷத்தன்மையுள்ள பாம்பு கடிக்குது, இவர் அப்படி உதறி விட்டு போகிறார் அசால்ட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரணம்ங்கிறது தண்டனையாக நம்ம மேலே இம்போஸ் பண்ணப்பட்டாலும் கூட என்னைக்கு கர்த்தர் நம்மளுக்குள்ளே இருக்காரோ அன்னைக்கு மரணத்தை மேற்கொள்கிற அதிகாரம், சாவுக்கான பயம் கிடையாது. எனக்கு இன்றைக்கி சாக இஷ்டம் இல்லை, பரடுங்கிற மாதிரி ஒரு அதிகாரம் கிடச்சிருக்கு. ரொம்ப அசால்ட்டாக பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு,
நான் போய் ஆண்டவர் கூட இருந்தால் எனக்கு நல்லா தான் இருக்கும், ஆனாலும் இங்கே இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேன். அப்போது டெத், லைஃப், இதோட ஃபுல் அத்தாரிட்டி கர்த்தருக்குள்ளே இருக்க பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. சரிங்களா? அப்போது இது நம்ம பாஸ்டருக்கு மட்டும்தானா, இல்லை பவுல் அப்போஸ்தலனுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91:16. சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஓகே, இப்போ 120 வருஷம் கணக்கும் கிடையாது. நீங்கள் அப்பா திருப்தியாக வாழ்ந்தேன்ப்பா, நான் எனக்கான காரியங்கள் நீங்கள் என்னென்ன எனக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடித்தேன்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது. நீங்கள் நல்லா அடுத்தவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழ்ந்தாண்டா செம்மையாக வாழ்ந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்களாக வாழ்ந்து திருப்தி ஆகிற காலம் வரைக்கும். சரி, வாழ்நாள் பார்த்தாச்சு, எப்படி வாழ்கிறது? பெருசு இழுத்துக்கிட்டே கடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா? கஷ்டம். அவர் இருந்தார், கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஆமாங்க, 40 வயசான மூட்டு வலி வந்துடுது, இந்த சுகர் பிபி இதெல்லாம் சேர்ந்துக்குது. அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமும் 34:7 உலகம் இவன் செம்மையாக வாழ்ந்தாண்டா அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு தெரியலை. நான் டிஃபைன் பண்ணுறது, ஒருத்தன் செம்மையாக வாழ்ந்தாண்டா அப்படின்னா இப்படி இருக்கணும். உபாகமம் 34:7. உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இங்கே பாருங்க, கண் இருளடையவும் இல்லை. சூர்யா ஆப்டிக்கல்ஸ்க்கு பிஸ்னஸ் போச்சா அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே பெரியமாக இருக்கிறவங்களுக்கு உலகத்தார் வருவாங்க. சரிங்களா? கண் இருள் அடையலையாம், பலன் குன்றலையாம். அப்போது நம்ம வாழ்ந்தோங்கிறது வருஷக்கணக்கு என் திருப்தி ஆகிறது மட்டும் இல்லை, நான் இருக்கிறது அவ்வளோ ஜீவன். He came to give us life and life more abundantly. இந்த ஜோவே லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் வந்தது நம்மளுக்கு சும்மா ஏதோ இழுத்துட்டு போகிற வாழ்க்கை இல்லை, அப்படி இருக்க முடியும் நம்ம. சரிங்களா? இது நான் முதல்ல உங்களுக்கு காமிக்க விரும்பினது. சரிங்களா? அடுத்து கர்த்தருடைய பந்தி அவர் அனுசரிக்க சொல்லி கொடுக்குறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாடுபட போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 புத்தகத்துலையுமே உங்களுக்கு கர்த்தருடைய பந்தி அவர் கொடுக்கறது பார்ப்போம். கொடுத்து முடித்த உடனேயே கெத்செமனே தோட்டத்துக்கு வர மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், அவர் பாடுபட போகிறாரு, ரொம்ப கஷ்டமான நிலைமை. போய் அவர் வேண்டிக்கிறாரு, அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபட கூட முடியுமானால் அதை எடுங்க, ஆனாலும் என் சித்தம் இல்லை உங்கள் சித்தத்தின்படி செய்யுங்க. ரத்தத்துக்கு பதிலாக வேர்வைக்கு பதிலாக ரத்தமாக செந்துறாரு. சரிங்களா? இந்த பிளட் கேப்பிலரிஸ், நம்மளுக்கு நார்மலாக வேர்வை வருது இல்லைங்க இல்லையா, இந்த பிளட் கேப்பிலரிஸ்லாம் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் டென்ஷனில் வெடித்து வேர்வையோட ரத்தம் கலந்து வருது. அப்போது எந்த அளவுக்கு அவர் ஒரு மன கஷ்டத்தில் இருந்திருப்பார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ முக்கியமான காரியமாக இருந்தால் இதை சொல்லியிருப்பார். இது ஒரு அனாவசியமான காரியமாக இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட போகிற நேரத்தில் இதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் கடைசி கஷ்டப்பட போகிற காலத்துக்கு முன்னாடி இந்த பிளஸ்ஸிங்ஸை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போகிறார். மத்தேயு 26:26-28 சிஸ்டர். மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஓகே, இப்போது இங்கே 2 விஷயம் அவர் பண்ணாருன்னு பார்க்குறோம். அப்பத்தை எடுத்து பெட்டு கொடுத்தாரு, ரசம் கொடுத்தாரு. இப்போது லூக்காவில் இதை வாசித்திங்கன்னா அதில் சொல்லியிருக்கோம், உங்களோடு நான் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க எவ்வளோ ஆவலாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் ஆக்சுவலாக பஸ்கா பண்டிகை தான் இங்கே ஆசரிச்சிட்ருக்கார். பஸ்கா பண்டிகையில் பஸ்கா ஆடு அடிக்கப்படுறது ஒரு நிழல், பின்னாடி ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட போடுறதுக்கு ஒரு நிழல். சரிங்களா? இவர் அதை எக்ஸிபிட் பண்ணுறாரு. இங்கே நம்ம பார்த்துக்கலாம், இவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு. இந்த அப்பம் ரசம் இதை 2ஐயும் கொடுத்துட்டு
அப்பத்தினை பற்றி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே வரல. இந்த ரசம் எதுக்காக? பாவ மன்னிப்பிற்காக. இப்போது இந்த கர்த்தருடைய பந்தியில் 2 போர்ஷன், 2 டிஃப்ரெண்ட் பார்ட். ஒன்று அப்பம், இன்னொன்று ரசம். இந்த ரசத்துக்கு பாவ மன்னிப்பு. அப்போ இந்த அப்பத்துக்கு என்ன, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கணும் இல்லைங்களா? ரெண்டு இருக்குது. இது எதற்காக, இது எதற்காக? சங்கீதம் 105 36 37 வாஸ்தம்னா, முதல் பஸ்கா பண்டிகை யாத்ராகம், இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், பின்னாடி யாத்ராகம் வாசித்து பார்த்துக்கோங்க. யாத்ராகம் 12 1-14 இந்த முதல் பஸ்கா அதை பற்றின ஒரு ஷார்ட் வெர்ஷன் சங்கீதம் 105 பார்ப்போம். 36 37 மட்டும் சிஸ்டர். சங்கீதம் 105 36. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவருடைய பெலனில் முதற்பலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரேலர் கொண்டு வர்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. கடைசியாக பண்ணப்பட்ட காரியம் இது. ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதில்லாத ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும், அதை அடிக்கணும். அதோட இரத்தத்தை எங்கே பூசணுமா? நிலைக்காலில் பூசணும். இந்த இரத்தத்தை நிலக்காலில் பூசிட்டு உள்ளே இருக்கிறவங்க என்னங்க பண்ணிகிட்ருப்பாங்க? அந்த ரோஸ்டட் லேம், அந்த சுட்ட ஆட்டை புசிக்கிறாங்க, தீவிரமாக புசிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இரத்தம் ஒரு போர்ஷன், அந்த உடம்பு ஒரு போர்ஷன். இப்போ இந்த இரத்தம் என்ன ஹெல்ப் பண்ணுச்சு? நம்ம இப்போ பாவ மன்னிப்புன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் முதல் பேரான குழந்தைகள் எல்லாத்தையும் தட்டி தூக்குற காலம். அப்போது அந்த ஏஞ்சல் இந்த இரத்தத்தை பார்த்துட்டு கடந்து போயிடுமா. இன்றைக்கும் நம்ம இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க நமக்கு தண்டனை கிடையாது. அது ஒரு பார்ட், அது விளங்குது. இந்த இன்னொரு போர்ஷன் உள்ள தீவிரமாக புஷ்சாங்க இல்லையா? இந்த புஷ்டதோட அவுட்கம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 மில்லியன் அப்ராக்சிமேட்டாக எகிப்திலேருந்து இஸ்ரேலில் புறப்பட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பலவீனப்பட்டவன் ஒருத்தன் கூட கிடையாதான். நல்லா யோசித்து பாருங்கள். அவங்க அடிமையாக இருக்காங்க, இருக்கலே கஷ்டமான வேலையை வாங்குகிறாங்க, கொஞ்சம் அசந்து உட்காந்தா அடி விழுகுது. சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் இருந்திருப்பாங்க. இந்த வர்றதில் ஒருத்தர் கூட பலவீனப்பட்டவர் இல்லை. ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கணும் இல்லை? அந்த ரீசன் என்னென்னா, அவங்க அந்த பஸ்கா ஆட்டை புஷ்டது தான். சரிங்களா? இன்றைக்கும் நம்ம அப்பம் ரசம் அப்படின்னு பார்க்குறது, ரசம் நம்ம பாவ மன்னிப்புக்காக, இந்த அப்பம் அப்படிங்கிறது உங்களுடைய என்னுடைய ஹெல்த் ஹீலிங்காக. இதை நான் எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு. நான் ப்ரிப்பேர் பண்ணுற மெசேஜ் பாஸ்டர் மேடம்க்கு தெரியாது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு டச் வந்துடும். அது எனக்கு எப்படி, இன்றைக்கி பாஸ்டர் சொல்லும்போது ஏசாயா 53:4-5 சொன்னாங்க இல்லைங்களா? ஏசாயா 53:4-5 பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாஸ்தருங்க சிஸ்டர். ஏசாயா 53:4-5. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகி. நம்ம எப்படிங்க குணமானோம்? அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோம். ஒரு பர்டிகுலர் ரிவிஷன் ஆஃப் இங்கிலீஷ் பைபிளில் ஹீ வாஸ் விப்ட் ஸோ தட் வி குட் பி ஹீல்டு. அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எதற்காகனா நம்ம குணமாகிறதுக்காக. இப்போது ஏசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்படணும். நம்ம சபிக்கப்பட்டவங்க, நம்ம நம்மளை சாபத்திலேருந்து நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளணும்னா அவர் மரத்தில் தூக்கப்படணும். சரி, அவர் ரத்தம் சிந்தனும், நம்முடைய பாவத்துக்கான தண்டனை. சரி, சிலுவை சுமந்தார், சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். அதுக்கு நாள் ரோமன் சோல்ஜர்ஸ் போட்டு அவரை அடின்னு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த படம் பார்க்குற யாராவது இருந்தால் தெரியும், RRR மூவியில் இதை சிம்பிளாக இதே மாதிரி ஒரு வெர்ஷனை காமிச்சிருப்பாங்க. இந்த நார்மலான சவுக்கு இருக்காதான் அந்த ரோமன் சோல்ஜர்ஸோட சவுக்கு. அது ஒரு இதுலேயும் ஒரு ஹூக் இருக்கும். அப்படி அடித்து அடிக்கும்போது அந்த ஹூக்கெல்லாம் போய் சதையில் செருகி உக்காந்துக்கும். அதை அப்படி பிச்சு இழுக்கும்போது சதையெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு வரும். எதற்காக அவர் அடிக்கப்படணும்? இந்த
லாஜிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவ இவர் தப்பு பண்ணிட்டாரு, இவருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு பிலாத்துட்ட விட்றாங்க. அவர் பார்த்துட்டு பெரிய தப்பு ஒன்றும் தெரிலையப்பா, ஏய் யாரா ஒருத்தரை உங்களுக்கு நான் விடுதலை பண்ணுறேன், அட்லீஸ்ட் அப்போ இவர் வெளியேறுவார். இல்லை எங்களுக்கு இருக்கிறதுலே ஒஸ்ட் ஆளை வெளியேற்றுங்க, இவரை உள்ளே போடுங்க. சரி, அட்லீஸ்ட் இவரை அடித்து ரத்த காயப்படுத்தி காமிச்சானாலும் கொஞ்சம் மக்கள் மனம் இறங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா, நீர் பார்க்கலன்னா நாங்கள் நேராக ராயன்ட்ட பார்த்துக்குறோம், இவர் ராஜாங்கிறாரு, நீங்கள் இவருக்கு தண்டனை தராமல் இவரை விட்றதா அப்படின்னு அவருக்கே செக் வைக்கிறாங்க. சரிடா, இவர் தப்பே பண்ணலை, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் கையை கழுவி விட்டார். இப்போது அவர் பண்ண காரியங்கள்லாம் உலகத்தரமாக பார்த்தா ஏசு கிறிஸ்துவை காப்பாற்றி விடுறதுக்கான ஒரு காரியம். இவர்கிட்ட தப்பு ஒன்றும் இல்லையே, இவரை சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு என்ன தப்பு இருக்குது? சரி, அடித்தாது இவங்களுக்கு கொஞ்சம் மனம் இறங்குதான்னு பார்ப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, நீங்களும் நானும் குணமாகணும்னா அவர் அடிக்கப்பட வேண்டியது ஒரு கட்டாயம். ஹி வென்ட் த்ரூ ஆல். அவ்வளோ அடிக்கப்பட்டதுக்கு ரீசன் என்ன? இன்றைக்கி நீங்களும் நானும் கஷ்டப்பட்டுட்டு சுகவீனமாக அசௌகரியமாக இருந்தோம் அப்படின்னா அவர் அடிக்கப்பட்டதை நினைவு கூறலை, இல்லை அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். அவர் கொடுக்காம இல்லை, அவர் சகலத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வலது வாசல் அமர்ந்திருக்கார், நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். இன்றைக்கும் அப்பமும் ரசம் வரும்போது ஆண்டவர் என்னை பாவம் அற நீக்கி கழுவிட்டார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு உண்மை உங்களையும் என்னையும் குணமாக்கிட்டாருங்கிறது. எத்தனை பேர் அப்பத்தை எடுக்கும்போது அதை உணர்ந்து பார்க்குறோம், அதை அங்கீகரிக்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணுறோம்? அவர் தரலன்னு இல்லை, நம்ம எடுத்துக்கிறது. சரிங்களா? அடுத்து இப்போது கர்த்தருடைய பந்தின்னு பார்த்துட்டோம். இந்த ஆதி திருச்சபை, இந்த அப்போஸ்தலர்கள், அந்த காலத்து திருச்சபை பயங்கர வல்லமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எழுப்புனது மாதிரியோ இல்லை அதை விட அதிகமாகவோ பேதுரு, பவுல் அவங்கெல்லாம் போய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில இடத்துல அவங்களையே கடவுளோன்னு வணங்குற அளவுக்கு போகிறாங்க. இவங்க பண்ணிட்டு நானும் உன்னமாதிரி மனுஷன் தாண்டா, இதை பண்ணுறவர் ஆண்டவர் சொல்லி அவங்க வழி விலகி பார்க்குற மாதிரி பார்க்குறோம். அவங்க இந்த பந்தியை எப்படி கடைப்பிடிச்சாங்க, எப்படி ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன வெளிச்சம் இருந்தது? அப்போஸ்தலர் 2:41-42 சிஸ்டர். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஓகே, புதுசாக சர்ச்சுக்கு இன்டியூஸ் ஆகிறவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க? முக்கியமான காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கணும் இல்லையா? அப்போஸ்தலரோட உபதேசம், ப்ரீச்சிங், அவங்களோட ஐக்கியம், அப்பம் பிட்குதல் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டாஸ்க், ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அப்போது கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட முக்கியமான காரியமாக இங்கே காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே இது 46 சிஸ்டர். அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அன்னிதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஓகே, இப்போ போன வாரம் நம்ம பாஸ்டர் சொல்லும்போது கூட சொன்னாங்க, சர்ச்சில் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம நினைவு கூறுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஷ்டப்பட்டால் வீட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தானே? ஏன்னா இங்கே அப்போஸ்தலர் 2:46 எங்கே அப்பம் பிட்டாங்கன்னு இருக்கு? வீடுகள், எல்லா வீட்லேயும் அனுதினமும் இவங்க ஆன் அ டெய்லி பேசிஸ். இப்போது நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு சரியில்லைன்னு போகிறோம், ஒரு டேப்லெட் தராரு, இது காலையில் சாயங்காலம் இப்படின்னு சொல்லுவாங்க. வீரியம் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா டோசேஜை கொஞ்சம் கூட்டுவாங்க, காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 நேரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை. இது அவர் சொல்லிட்டாரு, இதை நினைவு கூறுங்க. ஹவ் ஆஃபன், எவ்வளோ கூறுகளாக நம்ம மாதத்துக்கு ஒரு முறையா, வாரத்துக்கு ஒரு முறையா, வீட்டில் டெய்லி ஒரு முறையா, 3 நேரத்துக்கு ஒரு முறையா, நீங்கள் எவ்வளோ அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கு தோணுதோ அவ்வளோ நீங்கள் நினைவு கூறலாம். சரிங்களா? இது வீடுகள் தோறும் அனுசரித்தாங்க. இன்றைக்கி நம்ம அனுசரிக்கிறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோ தானே, அதில் ஒரு நன்மை தான் இருக்கக்கூடியத ஒழிய தீமை இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா?
இன்னும் ஒரு வசனம் நம்ம பார்த்துட்டு அடுத்த காரியத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:2. அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அப்போஸ்தலர் 20:2 சிஸ்டர், 27. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இங்கே பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? மெசேஜ் கேட்குறதுக்கு வர்றோம், வர்ஷிப் பண்ணுறதுக்கு வர்றோம், ஆராதனை பண்ணுறதுக்கு வர்றோம், இப்படி பல காரியங்கள் இருக்கும் இல்லையா? அந்த ஆதி திருச்சபையில் வாரத்தின் முதல் நாள் என்னத்துக்கு கூடி வர்றாங்கன்னு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னத்துக்குன்னு சொல்லியிருக்குங்க. அப்பம் பிற்கிறதுக்கு கூடி வந்திருக்காங்களாம். அதுதான் ப்ரைமரி அப்ஜெக்டிவ். அப்போ பவுல் ப்ரீச் பண்ணாராம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி அப்ஜெக்டிவே சபை கூடுது வருதல்ல, அப்பம் பிற்குதல் அப்படின்னு தான் இருக்குது. கர்த்தரை நினைவு கூறுதல், கர்த்தருடைய பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமான காரியம். அப்போது இப்படி இருந்த நம்ம இப்படி மாறி போனதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இல்லையா? அப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அவ்வளோ ஆசீர்வாதமான ஆதி திருச்சபை ஒரு வீட்லேயும் டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சண்டே வந்தாங்கன்னா அது கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. மற்றது ஆட் ஆன் மாதிரி பார்க்குறோம். எங்கே தவறி போயிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு இடமா தான் இருக்க முடியும். சரிங்களா? 1 கொரிந்தியர் 11:23-30 சிஸ்டர். 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஓகே, இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதை நாங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, இது எவனாவது ஒருத்தன் அபாத்திரன் கர்த்தருடைய அப்பத்தை புசித்துன்னு சொல்லலை. இப்போது ஒரு நபர் அந்த நபரை பற்றி சொல்லியிருக்கா, அவர் பண்ணின செய்கையை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னா இது அந்த நபரை பற்றி சொன்னதில்லை. எவன், நம்ம இதை வாஸ்தவனா தவறாக ஏதாவது புரிஞ்சுக்க முடியும்னா, எவன்கிட்ட பாவம் இருக்கோ அவன் இதை புசிச்சா, ரொம்ப சிம்பிள் அப்படி எடுத்துக்கிறது இல்லைங்களா? ஆனால் இங்கே சொல்லியிருக்குது அந்த நபரை பற்றியா சொல்லியிருக்கு. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, அவன் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்போது எவன் அசட்டையாக இதை புசிக்கிறானோ, எவன் இதை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லாமல் புசிக்கிறானோ, எவன் கடமைக்காக இதை புசிக்கிறானோ, எல்லா காரியம் செய்கிறோமா, இது ஒரு ரிலிஜியஸ் காரியம், எல்லாத்தையும் கடந்து போகிறோமா, இதையும் கடந்து போகிறோம், அவன் செய்கிற காரியத்தை குறித்து தான் சொல்லியிருக்கு. விளங்குதுங்களா? ஃபஸ்ட்டு இது அவனை பற்றி இல்லை, அவனுடைய ஸ்டேட்டஸ் பற்றி இல்லை, அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா, பாவம் பண்ணாமல் இருக்கானா, அதை பற்றி இல்லை. அவன் எப்படி இந்த பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், எப்படி பங்கெடுக்கிறாங்கிற பற்றி சொல்லியிருக்கு. சரிங்களா? 1. 2வது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, பார்த்தீங்களா பிரதர், இங்கே சொல்லியிருக்குல்ல, தன்னைத்தானே சோதித்து அறியணும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்கிட்ட ஏதாவது பாவம் இருக்கா அப்படின்னு தோணலாம். லூக்கா 5:30-32 சிஸ்டர்.
லூக்கா 5:30. வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஓகே, இதை விட ரொம்ப எளிமையாக ஏசு கிறிஸ்துவால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது போயிட்டு, இவர் நல்ல டாக்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாம் பேஷண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க, சிக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி, ஒரு சேவியர், ஒரு ரட்சிக்கிறவர் அப்படின்னா யாருக்காக? பாவிகளுக்காக தேவை. இங்கே சோதித்து அறி அப்படிங்கிறது நீங்கள் நல்லவங்களா பாவியாங்கிறது கிடையாது. சப்போஸ் அப்படி இருந்தால், அப்படி உங்களுக்கு தோணினால் கூட, நீங்கள் பாவினா உங்களுக்கு இரட்சகர் தேவை. நீங்கள் அதிகப்படியான பாவியா, உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இரட்சகர் தேவை. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது உங்களை நீங்கள் சோதிக்கிற பற்றி இல்லை. அப்படியே அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா, எண்ணத்தினாலெனில், எதில் நீங்கள் சோதிச்சு பார்க்கணும்? அபாத்திரமாக போஜனம் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறதான் சோதிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, நீங்கள் நான் இதை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், எனக்கு இது விளங்குதா, எதனால் இதை அவர் கொடுத்தார், எதனால் இன்றைக்கி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இந்த ரசம் என்னுடைய பாவத்துக்காக, இந்த அப்பம் என்னுடைய உடல் குணத்துக்காக, நீங்கள் கரெக்டாக கார்லேட் பண்ணுறீங்களா, ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா, இந்த காரியத்தை தான் அங்கே சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்து, இப்படி நீங்கள் ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணி ஒழுங்காக அது என்னத்துக்குன்னு விளங்காமல் சாப்பிட்டீங்கன்னா, அப்போது விளங்காமல் சாப்பிட்டா நீங்கள் என்ன ஆவீங்க? உங்களுக்கு வியாதியாகும். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பலவீனம், ஃபஸ்ட்டு லெவல், ரொம்ப டயர்டாக இருக்கேங்க, பலவீனம் ஃபஸ்ட்டு, அடுத்து வியாதி, அடுத்து மரித்து போவோம். இதுதான் சொல்லியிருக்கு. அப்போது இதை சரியாக அதை நிதானித்து அறிந்து பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா இதுதான் ரிசல்ட். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், ஸ்லோ பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்லோ பாய்சன் என்ன? மெல்ல மெல்ல கொல்லும். அது உங்கள்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு, நெகேட் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் தராங்க. இந்த ஸ்லோ பாய்சன் உங்களை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்குது. இந்த டேப்லெட் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்குது இல்லையா, அதை இதை நெகேட் பண்ணும், நல்லிஃபை பண்ணும். இப்போது எவ்வளோ நாள் இந்த டேப்லெட் சாப்பிட்றாங்களோ அந்த ஸ்லோ பாய்சனோட எஃபெக்டை அந்த அளவுக்கு இங்கே தள்ளி வைக்க முடியும். கரெக்டுங்களா? சப்போஸ் அவங்க டேப்லெட் சாப்பிடல, இவங்க டேப்லெட் சாப்பிடாதனால இறந்தாங்க, நம்ம சொல்ல முடியுமா? உண்மை என்னென்னா, இவங்க செத்தது அந்த ஸ்லோ பாய்சன்னால். அந்த ஸ்லோ பாய்சனை தடுத்து நிப்பாட்டி வைக்கக்கூடிய டேப்லெட்டை இவங்க மறந்துட்டாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன சாப்பிடுவோம்? இவங்க டேப்லெட் எடுக்காதனால இறந்து போயிட்டாங்க. இப்போவும் என்னைக்கு ஆதாம் விழுந்தானோ, என்னைக்கு அந்த கனியை புஷ்டானோ, அன்னைக்கு மரணம்ங்கிறது நம்ம மேலே இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு விட்டது இல்லைங்களா? நம்ம உடம்பு இந்த கஷ்டம், உலகத்தரமான கஷ்டத்தெல்லாம் நோக்கி போக வேண்டியது இருக்கும். ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, டே இதெல்லாம் இந்த ஆன்டி ஏஜிங் சொல்கிறாங்க. இப்போ பயங்கரமான இந்த மெடிக்கல் வேர்ல்டு செலவழிக்கிற பணம் என்னென்னா இந்த ஆன்டி ஏஜிங். ஆஸ்திரேலியாவில் ஒரு பயங்கரமான டாக்டர், யூகேயில் ஒரு பயங்கரமான டாக்டர், 2 பேரும் தே ஆர் இன்ட்ரடியூசிங் ஈவன் டேப்லெட்ஸ். இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, சாப்பாடெல்லாம் அவங்க பெருசாக சாப்பிட்றதில்ல, இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, அப்படியே ஆன்டி ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இதைத்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தின் படி நீ இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் போய் யூ வில் ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூ வில் ஹாவ் டு டை. இதை நெகேட் பண்ணுறதுக்கு, இதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு கொடுத்த ஒரு நல்ல காரியம் என்ன? இந்த பந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை, இந்த உலகத்தரமான ஆள் இருக்க மாதிரி கஷ்டமெல்லாம் கடந்து போக வேண்டியது இருக்கும் இல்லையா? நீங்கள் இதை அறியாமல், இதை ஒழுங்காக உணராமல் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதே எஃபெக்ட் தான். சரிங்களா? இப்போது நம்ம தெரிஞ்சு இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறது நல்லதா, இல்லை வேணாம் இதில் இப்போ எடுத்து எதாவது பிரச்சனை ஏற போகுது போன்னு பாஸ் பண்ணுறது நல்லதா? சரிங்களா? விளங்குதுங்களா? ஓகே. அடுத்து நம்ம இந்த ஹவு டு இன்டர்பிரட் த பைபிள் பார்க்கும்போது, ஒரு வசனம் பார்க்கும்போது அதை கான்டெக்ஸ்டில், அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, பின்னாடி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா இது விளங்கும். இப்போது 1 கொரிந்தியர் 11 23 30 நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 20லேருந்து 22, அதே மாதிரி இதுக்கு அடுத்து 33லேருந்து 34. சிஸ்டர் ஃபஸ்ட்டு 20லேருந்து 22 சிஸ்டர். 1 கொரிந்தியர் 11:20.
நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். ஓகே, இப்போ கொரிந்து சபையில் என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரா போஜனம் அப்போ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு, இப்போ பாஸ்டர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அப்பம் ரசம் தர்ற மாதிரி இல்லை, அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போது சர்ச்சில் கொஞ்சம் நல்ல செல்வந்தர்கள் இருப்பாங்க, பாவப்பட்டவங்களும் இருப்பாங்க. அந்த செல்வந்தர்கள்லாம் அள்ளி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு டாஸ்மாகில் இருக்க மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வெறியாக இருக்கிறான், இன்னும் சில பேர் பாவமாக இருக்காங்க. இப்போ இவங்க சபைக்கு வந்தது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த பந்தியை ஆசரிக்கிறதுக்கா? அப்படி தான் இவங்க ஆசரித்தாங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. அதுலேருந்து தவறி போயிட்டாங்க. இப்படி பண்ணுறது, இந்த ரா போஜனம் பண்ணுறதே கிடையாதே, இது இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது இது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து 33, 34. 1 கொரிந்தியர் 11:33. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். ஓகே, இப்போது இந்த 1 கொரிந்தியர் 23 30 இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட காரியம் ரொம்ப தெளிவாக எப்படி இவங்க தவறாக அதை கடைப்பிடிக்கிறாங்கிறது தான் காமிச்சிருக்க ஒழிய இவங்க யார் அவங்கள ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நீங்களோ நானோ நம்ம யாருங்கிறது இல்லை, நம்ம எப்படி அதில் பங்கெடுக்கிறோங்கிறத பற்றி தான். இதோட சிம்பிளாக காமிக்க முடியாது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி வைன் பண்ணிக்கிறேன். என்னாகமம் 21:4-9 சிஸ்டர். என்னாகமம் 21:4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஓகே, இப்போது இதில் நான் காமிக்க விரும்புகிற சில காரியங்கள் அங்கே ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? முறுமுறுத்தார்கள். அது பாவம். சரிங்களா? இது சொல்கிறதுக்கு முன்னாடி இது பழைய உடன்படிக்கையின் காலம். சரிங்களா? இதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கணும். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இப்போது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இப்போது இந்த பழைய உடன்படிக்கையின் காலத்தில் எங்கெங்கே கர்த்தர் தண்டனை தந்தார் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் டு அ மேசிவ் எக்ஸ்டென்ட் ஹீ அலவுட் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கர்த்தர் இறங்கி தண்டிக்கிறது இல்லை, தப்பு பண்ணால் தண்டனை, கல்லை புரட்டி போட்டவனை பாம்பு கடிக்கும். இப்போது இவங்க வனாந்தரத்தில் நடந்து போகும்போது இந்த மாதிரி பல கற்களை புரட்டி போட்டுட்டு இவங்க பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டுருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க முறுமுறுக்காத வரைக்கும், அவங்க பாவம் பண்ணாத வரைக்கும் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறது. எப்போ முறுமுறுத்து பாவம் பண்ணுறாங்களோ இந்த பாதுகாப்பான கரம் எடுக்கப்படுகிறது, அப்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்டனை. ஸோ இதைத்தான் ஒரு ஆக்டிவ் இல்லை பாசிவ், அவர் அவங்களுக்கான நியாயமான தண்டனை கிடைக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுறார். சரிங்களா? அடுத்து
ஒரு முக்கியமான விஷயம் இங்கே என்னென்னா, பாம்பு கடிச்சிருச்சு, நிறைய பேர் செத்துட்ருக்காங்க. இவங்க போய் பயங்கர ஒரு புத்திசாலித்தனமான கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த பாம்பெல்லாம் எங்கள்கிட்டருந்து எடுத்து போக வச்சுருங்கன்னு சொல்லிட்டு. பாம்பெல்லாம் எடுத்து போட்டாலும் ஒன்று ஆல்ரெடி கடிச்சிருக்கே, அதுக்கு என்ன பண்ணுவேன்? நான் இன்றைக்கும் கூட நிறைய விஷயங்களில் நம்ம ரொம்ப பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில கோரிக்கை வைப்போம். அது நம்மளுடைய அறியாமையை காமிக்குது. இதில் ஒரு அறியாமையினால் வரக்கூடிய ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட். பாம்பை எடுத்து போடுறங்க, எடுத்து போட்டால் போதுமா? கடித்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் வந்து தெரியும், பிள்ளை தெரியாமல் உளருது, நம்ம தேவையான காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வெண்கலத்தினாலான சர்ப்பத்தை உயர்த்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம எப்படி பஸ்கா ஆடு ஏசு கிறிஸ்துவின் சாயல் பழைய உடன்படிக்கை காலம் பார்த்தோமோ, ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுக்கான ஒரு மாதிரி தான் இந்த வெண்கல சர்ப்பம். சர்ப்பம் சபிக்கப்பட்டது, ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபமானார் இல்லைங்களா? இந்த வெண்கலம் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட், தண்டனை பெறப்பட்டது. இப்போது தண்டனை பெறப்பட்ட சாபமாக்கப்பட்ட ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் நோக்கி பார்க்கறதுக்கான ஈக்குவலண்ட் இங்கே பண்ணியிருக்கு. சரிங்களா? இதில் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். கடிக்கப்பட்டவன் எவனாவது தன்னைத்தானே ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்லியிருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பான், ஐயோ ஐயோ ஐயோன்னு செத்தே போயிருப்பான். அவன் பண்ண வேண்டிய டியூட்டி என்ன? பாம்பு கடிச்சிருக்கு, விஷம் ஏறும், பிரச்சனை. ஆனால் அவன் பண்ண வேண்டியது கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா. இன்றைக்கும் நீங்களும் நானும் அப்பத்தில் பங்கெடுக்கும் போது உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இருக்குமானால், உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குமானால், கர்த்தரின் மேல் அது சுமத்தப்பட்டது என்று பார்க்கறது மட்டும் போதுமானது. நம்ம ஹீலிங்க்கு இதை விட ஒரு பெரிய காரியம் கிடையவே கிடையாது. நோக்கி பார்த்த எல்லாரும் பிழைத்தார்கள். இது சாயல், ஒரு மாடல். பழைய ஏற்பாடு காலத்திலே இன்னைக்கு அந்த ஒரிஜினல் நம்மளுக்காக வந்து ரத்தம் சிந்திட்டார். உங்களுடைய என்னுடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்துட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பந்தியை ப்ராப்பராக அனுசரிக்கலைன்னா நம்மளுக்கு உண்டான ஒரு சூப்பரான ப்ரிவிலேஜை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம பயந்து போயாவிட்டு விலகணும், ஆர்வத்தோடு எவ்வளோ அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஐ வுட் சே ஈட் யுவர் வே டு அ ஹெல்தி லைஃப். நல்ல கத்தோட பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நல்ல ஹெல்த்தியாக இருங்க. பி பிளஸ்ட். இப்பொழுது தேவன் இங்கே இருக்கிறார். ஆராதனை வேலை மட்டுமல்ல, உங்களுடைய போக்குவரத்து எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நீங்கள் போனாலும் வந்தாலும் அவர் கூட இருக்கிறார். போட்டிருக்கா அப்படிதான். உங்களுடைய மாப்பிசையும் தொட்டி கூடையும் சாப்பாடு. சத்துருக்கள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக சிதறி போவார்களாம். அது 7 வழியான்னு மட்டும் போட்டிருக்கு, சிதறி ஓடி போவார்களாம். அப்புறம் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் உனக்கு பயப்படுவாங்களாம். அந்த அளவு. அதாவது இதை நீங்கள் அனுபவிக்கலாம். சில சமயத்தில் கடைக்கு போகிறீங்க, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அந்த சமயத்தில் இன்னொரு ஆள், ஏய் நல்லா இருக்காங்க பேசாதடா அப்படி சொல்கிறத நீங்களே கேட்பீங்க. இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பிரசன்னத்தினால கர்த்தருடைய பிரசன்னத்தை அந்த ஆளுகளுக்கு நீங்கள் காட்டிவிட்டீங்க. உங்களுடைய மன வசனத்தினால நிறைந்திருக்கிறதுனால உங்களை பார்க்கும்போது ஜனங்கள், நீங்கள் ஒன்றும் பிரசங்கமே பண்ணலை, உங்களை தெரியும் அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டதுனால பூமியின் ஜனங்கள் உனக்கு பயப்படுவார். அது அந்த கெட்ட வார்த்தை ஏன் பேசக்கூடாது? அவன் பேசலாம், ஆனால் அவன் பயப்படுறான். இன்னாரும் இருக்கிறாங்க, கர்த்தரே இருக்கிறாங்கன்னு நினைக்கிற மாதிரி அளவுக்கு ஆயிடுது. உன் தேசத்தில் ஏற்ற காலத்திலே தேவையான சகல நன்மையான காரியங்களும் வந்துடும்.
வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வாளாகாமல் தலையாவ, கீழாகாமல் மேலாக. ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ கடன் வாங்குவதில்லை. கடன் இல்லைன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரவாயில்ல, இத்தனை கைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அவனை கண்டு பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். கடன் இல்லாத வாழ்க்கை தான் ரொம்பவும் சமாதானமான வாழ்க்கை, ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை. ஒரு நேரம் சீரியஸாக முடிவு பண்ணணும், கடன் வாங்கக்கூடாது. ஒரு நேரம் சீரியஸாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற கடன் தீந்துடும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட எப்பவும் பாக்கெட்டில் காசு இருக்கும். எப்பயுமே காசு உங்கள்கிட்ட இருக்கும். தேவைக்கு அதிகமாக கர்த்தர் எல் ஷடாய் உங்களுடைய தேவைக்கு அதிகமாகி கொடுக்குறவர். இப்போ இந்த வசனமெல்லாம் ஒரு நேரம் நடக்குங்க, ஒரு நேரம் நடக்காதுங்கன்னாக்க நீங்கள் பைபிளையே நம்ப முடியாது. இவர் எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிறவர். நம்ம அந்த அந்த விசுவாசத்தில் வளரணும், அவ்வளவுதான். பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாடுகளையும் நம்முடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் சுமந்தார். உங்கள் வியாதிகளையும் பலவீனங்களையும் இயேசு சுமந்துட்டாரா? ஷுவர்லி. சொல்லுங்கள், என்னுடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார். உங்கள் வியாதியையும் பலவீனத்தையும் சுமந்துட்டாரா? இப்போ நமக்கு தேவையானது நல்ல இருதயம் மட்டும்தான். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நல்ல இருதயம் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ நல்ல இருதயமாக ஆக்கிட முடியும். இது ஒரு பெரிய அற்புதங்க. இயேசுநாட்டை போய் ஒரு அற்புதத்தை வாங்கிறதுக்கு, ஜபத்துக்கு பதில் வாங்கிறதுக்கு, ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு நம்ம கடந்த காலத்தில் செஞ்சதெல்லாம் நினச்சோம்னாக்க அவர்கிட்ட ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை. எது குருடனாக இருந்து கண் திறக்கப்பட்டவன்னு சொல்லிவிட்டான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லைன்னு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒருவேளை தப்பு தாண்டா நடந்தால் கூட ஆண்டவரே இனிமேல் ஒழுங்காக இருக்கிறான். பாவம் கழுவப்படுகிறது. உங்களுடைய மனதை முதல்ல அவர் சுகமாக்குகிறார். அவர் என்ன சொல்கிறார், ஒரு பேர் என்ன, திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன்னா கை கால் விளங்காதவன், கட்டை மாதிரி படுக்கையில் கிடப்பான், அவ்வளோதான். அவனை பார்த்து அவர் என்ன சொன்னாராம், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பாவமா? அவனுக்கு பெரிய போராட்டமும் இருந்திருக்கும். நம்ம பாவமெல்லாம் மன்னிக்கப்பட முடியுமா? நம்ம இந்த இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கை கால் விளக்காமல் போச்சு. அவனுக்கு அதே நினைப்பாக இருந்திருக்கும், அதே நினைப்பாக இருந்திருக்கும். இப்போ அவனை சுகமாக்கணுமானா அந்த பாவம் அவனை விட்டு போகணும். பாவம் போச்சுன்னு அவனுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா அவனை சுகமாக்குறது ஈஸியாக இருந்துச்சு. முதலாவது அவன்கிட்ட சொல்லி, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இது மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. அவன் பாவத்தை மன்னிச்சா மற்றவங்களுக்கு என்ன? இவன் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவன், ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? இப்போ நான் கேட்குறேன், உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா? படுக்கையில் கை கால் விளங்காமல் படுத்து கிடக்கிற ஆள் எந்திரிச்சு நடந்த மாதிரி நீங்கள் நடக்கலாம். அந்த மனதை கர்த்தர் முதலாவது குணமாக்குகிறார். உங்களுடைய மனது, நம்மெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம ஒன்று இந்த ஒரு நேரம் எலியா போய் சொல்லிட்டான்ல, நான் என்னுடைய பிதாக்களை பார்க்கலாம். ஆமாம், நல்லவே இல்லை.
நீதிமான் இல்லை அப்படின்னத்தியோ. அப்போ அந்த எண்ணங்கள் மேலிட்டவுடனே அவனால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல, போய் சூறச்செடி அடியில் படுத்துட்டான். அந்த எண்ணம் மேலிட்டுருச்சு, இவன் ஏசபேல் என்னை கொன்றுவேன்ட்டா, அங்கே இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது, ஓடு. அங்கே போய் கர்த்தர்கிட்ட போய் நின்றுட்டு, என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நான் ஒன்றும் நீதிமான் இல்லை, அவ்வளோதாங்க. அந்த எண்ணம் அவனை சூறச்செடிக்கு அடியில் படுக்க வச்சிருச்சு. இந்த எண்ணம், அதாவது நம்ம பண்ணின பாவத்தினால்தான் இப்படி கை கால் விளங்காமல் திமிர்வாதக்காரனா படுத்து கிடக்கிறோம் அப்படின்னு அவன் எண்ணம் அவனை படுக்க வச்சிருச்சு. இன்றைக்கு பாவங்கள், பாவம் செய்த அந்த நினைப்பு அது எல்லாம் நம்மளையும் படுக்க வைக்க பார்க்குது, படுக்க வைக்குது. அந்த பாவங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களை படுக்க வச்சிருது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக என்னன்னு. இன்றைக்கும் நிறைய இடங்களில் சபை மக்கள் வந்து நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படிங்கிறத நம்ப மறுக்கிறாங்க. பாவம் போகுதுங்கிறது வேற அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் நீதிமான் ஆக்கினாரு, கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியாகவே மாறிட்டோங்கிறத அவங்களால ஏற்றுக்கிற முடியலை. நம்மளோட சண்டைக்கு வர்றாங்க, அது எப்படி நீதிமான்னு சொல்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இந்த வசனம் அவங்க மனசுக்குள்ளே போகலை. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எங்கே இருக்குது? 2 கொரிந்தியர் 5:17-21 வரைக்குமே வாசிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 5 இது ஒரு அற்புதமான பேசேஜ். எப்படி நம்ம சங்கீதம் 103:3-5 வரைக்கும் சொல்லுவோமோ, அதுபோல் இதுவும் ஒரு அற்புதமான வசனம். வாசிக்கலாம், எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, தேவனால் உண்டாயிருக்கிறது. பாவங்களை எண்ணாமல் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. அப்போ அவர் பாவமானார்னா நம்ம நீதிமானானது. சொல்லுங்க பார்க்கலாம், நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கிறேன், நீதியாயிருக்கிறேன். அந்த திமிர்வாதக்காரன்ட்ட போய் சொல்லிட்டாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு. அவனுக்கு அப்படியே பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்காக இருக்கும். ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? சொன்னது கர்த்தர் இயேசு. அவனுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில கூடர்கள் வந்தாங்க, தாவீதின் குமாரனே. அப்போ இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் தான் மேசியா அப்படின்னு அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு. அதுபோல் இவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்துருச்சு போல், என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா பாரம் அவனை விட்டு போயிடுச்சு, பாவத்தின் கட்டு போயிடுச்சு. பாவத்தினால் உண்டாகிற ஒரு சிறையிருப்பு, பாவ சிறையிருப்பு, பாவத்தினால மனசு சிறையிருப்பு போகுதே, அந்த சிறையிருப்புலேருந்து விடுதலை ஆயிடுச்சு. உடனே பாவம் இல்லையா, அப்போ அந்த பாவ கட்டு இல்லையா, பாவத்தினால வந்த சாபம் இல்லையா அப்படின்னோடனே அவன் மனது உயிர்ப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறார், படுக்கை எடுத்துக்கிட்டு எந்திரிச்சிட்டான். அந்த மனநிலை, மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற மனநிலை, நான் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கேன், நீதிமானாக இருக்கேன், இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் மனதில் அது போய் இறங்க வரைக்கும் சொல்லுவேன். நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழையவைகள் ஒழிந்தன,
அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், அவர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தேவ மகிமை இப்பொழுது உங்களை மூடிக்கொண்டு சொல்ல பார்க்கலாம். தேவனுடைய மகிமை என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இதை அதாவது சொல்லி 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 தான் அந்த உணர்வை நமக்குள்ளே உண்டாக்கணும். அப்படி தேவ மகிமை நம்மை மூடிக்கொண்டு இருக்குதுங்கிறப்ப நம்மை தீட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலையும் செய்யவே மாட்டோம். தேவ மகிமை, த க்ளோரி ஆஃப் காட், தேவனை பார்க்கும்போது எவ்வளவு பிரகாசமாக, எப்படி எல்லா விதத்திலும் ஒரு மகிமையானனாக்க அது ரொம்ப விலை உயர்ந்த பிரகாசமான நன்மையான எல்லாம் அங்கே இருக்குது. அந்த மகிமை நம்ம ஆட்கள் நீதிமானானங்கிறதே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பரிசுத்தமானது எங்கிட்ட நம்புறது, அதுக்கப்புறம் தேவ மகிமை என்னை மூடி இருக்குங்கிறத எங்கிட்ட நம்புறது. ஆனால் இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் உணர்வு பூர்வமாய் வரும்போது எல்லா வியாதிகளிலிருந்து நீங்கள் சுகமடைவீங்க. எல்லா பிசாசுடைய கிரிகளை நீங்கள் அழிக்கிறவங்களாக இருப்பீங்க. அவருடைய வல்லமை உங்ககிட்டேருந்து புறப்பட்டு போய் 4 பேரை சுகமாக்குற அளவுக்கு அங்கே காரியங்கள் நடக்கும். இந்த திமிர்வாதக்காரனை எந்திரினவுடனே எந்திரிச்சிட்டான், படுக்கை எடுத்து சுருட்டிட்டு நடந்துட்டான். அதே போல் பெதஸ்தா குளத்துக்கு ஒரு ஒருத்தன் படுத்திருக்கான். அவன் இப்படி தான் கை கால் விளங்காதவனா. ஆனால் தேவதூதன் சமயத்தில் நினச்சாப்புல போய் அந்த தண்ணீரை கலக்குவானான். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, தண்ணியில் என்ன இருந்துச்சோ எனக்கு தெரியாது, ஆனால் தண்ணீரை கலக்கிறப்ப முதல்ல காலை விட்டுட்டா சுகமாயிருவேன்னு, கர்த்தர் சுகமாக்குறாருன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலே குளத்தை சுற்றி நிறைய பேர் படுத்து கிடந்தாங்க. அடிக்கடி தேவதூதன் ஒருத்தன் கலக்கிறது, கலக்கிட்டான் உடனே போய் காலை விட்டுறது, சுகமாயிடுறான். காலை விட்டுட்டே சுகமாயிட்டேன்றான். இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட சில செயல்கள், சுகமானேன். இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த திமிர்வாதக்காரன் மனசில் சுகமானா எந்திரிச்சிட்டார். அதே போல் இந்த பெதஸ்தா குளத்துக்காரன்ட்டே அவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறான், என்னை இறக்க விட யாரும் இல்லை, நான் எப்படி கை கால் விளங்காத ஆளாக இருக்கேன், எவனாவது எனக்கு முன்னாடி போய் இறங்கிடுறானே. இப்போ கர்த்தர் அது மாதிரி எவனாவது போய் நான் போய் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் இறங்கிடுறானேன்னா அதை பற்றி கவலைப்படாத, இப்போ நான் எழுப்பி விட்றேங்கிறாரு. அங்கே போய் தண்ணியில் கால் வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை, இப்போ என் வார்த்தையை கேளு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எந்திரின்னு. இந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட படுத்திருந்தவன்ட்டே கர்த்தரை தான் சொல்கிறார். அடுத்த நாள் ஆலயத்தில் பார்த்தாராம், அதிக கேடானதொன்று வராதபடிக்கு இனி பாவம். அப்போ இவனுடைய பாவத்தையும் முதல்ல செட்டில் பண்ணிட்டார். அது சொல்லலாங்க நேரத்தில் இவனுடைய பாவத்தையும் செட்டில் பண்ணிட்டார். அப்போ அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னா, மறுபடியும் அவன் பாவம் செஞ்சான்னா முதல்ல கை கால் தான் விளங்காமல் போச்சு, அப்புறம் அதுக்கு மேலே என்ன விளங்காமல் போகும்னு நமக்கு தெரியலை, என்னமோ ஆயிரும். ஆனால் அவருடைய த ப்ரொசீஜர் ஆஃப் ஹீலிங் மேன், மனிதனை சுகமாக்குவதற்கு தேவன் பயன்படுத்துகிற வழிமுறைகள், அது முதல்ல உடைய பாவத்தை நீ போக்கிட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறார். அந்த பாவம் போயிடுச்சுன்னு தெரியாமல் உங்களால் சுகத்தை பெற முடியாது. அதை முதல்ல நம்பணும். என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 32 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர்
எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில். இப்போ நமக்கு தேவை என்ன? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ மன்னிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரியலையே. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ மூடப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அது தெரியலையே. அப்படின்னா தெரியறதுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ. மொதல் 3 பாயிண்ட்டு நடந்துச்சா நடக்கலையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது 4வது பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ. அப்போ நம்முடைய ஆவியில் கபடம் இல்லைன்னா மீதி 3 நடந்துடும். மீறுதல் மன்னிக்கப்படுகிறதோ, என்னுடைய பாவம் மூடப்படுகிறதோ, என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. அப்போ இந்த சுத்த இருதயம் நம்ம சொல்கிறோமே அது எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு பாருங்கள். அவரும் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி பல வயது போல ஆகிறது. இப்போ பாவம் போயிடுச்சு, அதனால் சாபத்துக்கு அங்கே இடம் இல்லை. பாவத்தையும் சாபத்தையும் பிரிக்க முடியாது. பாவத்தையும் சாபத்தையும் பிரிக்க முடியாது. அப்போ பாவம் போயிடுச்சுன்னா சாபமும் அங்கே இருக்க முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, அப்போ இனிமேல் சாபம் எனக்குள்ள வியாதி இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழுந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுந்திருச்சிடலாம். உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை பலனை உண்டாக்குறதுக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இயேசுவின் நாமத்தினால நான் எழும்புகிறேன், பலன் அடைகிறேன், நான் வாழ்ந்திருப்பேன், சாட்சியாக இருப்பேன். எனக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. தேவன் என்னை விசேஷமாய் அழைத்திருக்கிறார். என்னை அழைத்த நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு திடன் வரக்கடவது. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டாலும் கேட்கத்தான் அதிகமாக அந்த பிசாசு அடிக்கடி வந்து உன்னை தொலைச்சி கட்டுறேன் பாரு அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வர்றான். நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒவ்வொரு தடவையும் நீ அப்பாலே போ சாத்தா, நீயாவது உன் வார்த்தையாவது. ஒரு ஆள் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்ம நினைக்கிறதெல்லாம் பிசாசுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஏங்க கர்த்தர் வந்து நம்முடைய நினைவுகள்லாம் அறிந்திருக்கிறார். தூரத்தில் இருக்கும்போதே அறிகிறார். வாயிலிருந்து வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அறிகிறார். இந்த பிசாசுக்கு ஓரளவுக்கு சில பலன் அவனுக்கு இன்னும் வல்லமையெல்லாம் இருக்குது. பிசாசுக்கு அதாவது பெரிய வல்லமையுள்ள தூதனாக இருந்தபோது அவனுக்கு கொடுத்துருந்த மகிமை பிரகாசம் அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் அவனுடைய வல்லமை இன்னும் அவன்கிட்ட இருந்து போகலை. அதனால தான் அதை வச்சுக்கிட்டு இயேசுநாட்டே போராடினான், நம்மகிட்டையும் போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த கேள்வி பதில் சொல்லிடுறேன். நம்முடைய மனதில் நினைக்கிறதெல்லாம் பிசாசுக்கு தெரியுமான்னா தெரியும். ஏன் தெரியும்? பல சமயங்களில் இந்த கெட்ட நினைவுகள்லாம் நம்முடைய இருதயத்தில் போடுறதே அவன் தானே. ஏன் அந்த கெட்ட நினைவெல்லாம் போடுறான்? நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறீங்க, அது உங்களை உயிர்ப்பித்திரும்னு அவனுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எதிர்த்தாப்படி அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்றாப்புல ஏதாவது ஒரு பொய்யாவே சொல்லணும். ஒருவேளை தேவன் கொடுக்குற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்க மாட்டான். தேவன் சில ரகசியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், உண்மைதான். ஆனால் எவ்வளவோ காரியங்கள் அவனுக்கு தெரியும். நம்முடைய எதிரி வந்து உடனே மண்டையில் எடுத்து மண்டையை உடைக்கலை, தடி எடுத்து அடிக்கலை. ஆனால் உங்களுடைய மனதில் சில எண்ணங்களை போடுறான். நீ கர்த்தருக்கு முன்னாடி ஒன்றும் நீ யோக்கியமான ஆள் கிடையாது.
நீ அதெல்லாம் நீ செஞ்சதெல்லாம் நினச்சிப்பார். நீ உன்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் செஞ்சது நீ தானே அப்படின்னோடனே நமக்கு அப்படித்தானே. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பழையவைகள். மார்ட்டின் லூதர்கிட்ட போய் பிசாசு சொன்னானா, இனி இந்த பாவம் செஞ்சேன் இந்த பாவம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்பர் போட்டு எழுதினாரான் அந்த ஆள். எல்லா பாவத்தையும் சொல்கிறேன். போதுமாடா என்னன்னு, சரி இப்படி செஞ்சுருக்கல்ல நீ எங்கிட்டு பரலோகம் போகிறது அப்படின்னு பிசாசு கேட்டானா. அப்போ மார்ட்டின் லூதர் பக்கத்தில் சிவப்பு மை கூடு இருந்துச்சான், எடுத்து அது மேலே ஊற்றி விட்டாரான். எழுதுனாலாம் மறைஞ்சிருச்சான். இயேசுவின் ரத்தம் அந்த பாவங்களை எல்லாம் இல்லாமல் போக்குகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் மூடப்பட்டது. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் நீக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பரிகாரம் செஞ்சிட்டார், பாவம் நீக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் என்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறீங்க? என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு சொல்லுங்க. கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய மகிமை என்னை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய சுவாபம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நான் இப்போ சொன்னேன், பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இதுக்கு மேலே பிழைக்க வழி இல்லைன்னு நினைக்கிற மாதிரி, எண்ட் ஆஃப் த லைன், எண்ட் ஆஃப் த ரோப், ஏதோ ஒன்று பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கா, கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம்னா வலிக்கிக்கிட்டே போகுது. வலிக்கிட்டே போக போக கடைசியில் அந்த ரோப் அந்த அந்த கயிறு கடைசியில் வந்து நிற்கிது. இதுக்கு மேலே வழுக்குனா பாதாளத்துக்கு போயிடுவான். அப்படி எண்ட் ஆஃப் த ரோப் நம்முடைய வாழ்க்கை கடைசி நேரத்தில் இருக்குதோ, அதுக்கு மேலே இதற்கு மேலே வழுக்குனா போச்சோ அப்படின்னா, அப்போ தான் வேறு வழியே இல்லை, யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது, கர்த்தரனே காப்பாற்றினாதான் அப்படின்னு கர்த்தர் மேலே உங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கிறதுக்கு அது ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா இங்கே யார் மேலே, மனுஷர் மேலே, பணத்து மேலே, டாக்டர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா அங்கே அவங்க அதெல்லாம் வேஸ்ட். பல சமயத்தில் நம்ம இதை வச்சு அதை வச்சு செஞ்சிடலாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் வரும் அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற நினைக்கிற நேரம். அப்போ தான் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி நாம் வந்து நம்முடைய மனதை விசுவாசத்தை முற்றிலுமாக கர்த்தட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பான நேரம் அது. அதாவது சரி முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, சரி நான் செத்தாக்க எடுத்துக்க என்னை பரலோகத்துக்கு அப்படி சொல்லாமல், நான் கடைசி நேரத்தில் இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் நான் என்னைய கர்த்தர்கிட்ட ஜீவாதிபதிக்கிட்ட என்னை ஒப்படைக்கிறேன். என் தேவன் என்னை ஜீவனோடு காக்க வல்லவர், சுகமாக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கிட்ட உங்களை ஜீவனை வாழ்க்கையை ஒப்படைக்க முடியும். அப்போ தான் ஒப்படைக்க முடியும். அதனால் சொல்கிறேன், அந்த வேறு வழியே இல்லை, யாரும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த நேரம் இது ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்புவிக்க முடியும், பூரணமாக ஒப்புவிக்க முடியும். அப்போ தான் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம். ஏன்னா நீங்கள் ஒப்புவிக்கிறீங்க, அப்போ அந்த பலன் வருது. நீங்கள் ஒப்புவிக்கிறீங்க, அதனால கர்த்தருடைய பலன் வருது. பலவீனம் சொல்கிறான், இதுக்கு மேலே முடியலை, என்கிட்ட சத்து இல்லை, முடிஞ்சு போச்சு, எனக்கு முடியலை அப்படின்ற நேரம் வருது. அப்போ கர்த்தாவே எனக்கு முடியலை, ஆனால் கர்த்தர்கிட்ட ஜீவாதிபதிக்கிட்ட என்னை ஒப்படைக்கிறேன். என்னுடைய பலவீனத்தில் நீ உம்முடைய பலம் பூரணமாய் விளங்குன்னு போட்டிருக்கு. நான் அந்த பலனை எடுத்துக்கிறேன். உம்மாலே நான் பிழைக்கிறேன், உம்மாலே இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆகிறேன், உம்மாலே இந்த பயங்கர சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன் அப்படின்னு நான் ஒப்படைச்சிட்றேன். ஒப்படைக்கிறப்ப தெரியும் அவர் உங்களை காப்பாற்றுறாருன்னு உங்களுக்கு தெரியும்.
வீட்டில் பிள்ளைங்க சுவீனமாக ரொம்ப நம்ம பலத்தில் இல்லை, எல்லாம் மோசமாகிக்கிட்டு இருக்குன்னு தெரிகிறப்ப, கர்த்தாவே என்னைய பிள்ளைய எல்லாரையும் கர்த்தட்ட ஒப்படைக்கிறேன், உங்ககிட்ட ஜீவன் இருக்குன்னு எனக்கு தெரியும், சில ஆட்கள் ஒப்படைக்கிறேங்கிறப்ப சேர்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படிங்கிற நினப்பில் அது செய்வாங்க. ஒப்படைக்கிறேங்கிறப்ப இயேசு சொன்னார், என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுத்துக்கிறவன் எனக்கு. வசனம் எங்கே இருக்குது? யோவான் 10:18 வாசிப்பா. யோவான் 10:18. என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அது திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒன்றும் முடியாத சமயத்தில் என்னை ஒப்படைக்கிற ஆண்டவரேன்னு ஜீவனை ஒப்படைக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு. ஒப்படைச்சிட்டேன், அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் வாழணும், நான் கர்த்தருக்காக வாழுவேன். ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என்னை வெகுவாய் தண்டித்தோம். மீதியை சொல்லுங்க. நீர் என்னை வெகுவாய் தண்டித்தோம். சொல்லுங்க, மீதியை சொல்லுங்க. சாவுக்கு என்னை நீர் ஒப்பு கொடுக்கவில்லை. எங்க இருக்கு வசனம்? சங்கீதம் 118. ஆ 118:18 எல்லாரும் எடுங்க, வாசிங்க. கர்த்தரனை வெகுவாய் தண்டித்தோம், சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கலையா? அப்போ எழும்புறீங்களா? ஆமாம். மனுஷனுடைய கோபம் நம்மேல் எழும்பையில் கர்த்தர் தாம் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடே கொன்று கூட சாப்பிட மாட்டாங்க, உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். நம்ம அவர்களுடைய பற்களுக்கு ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் சில சமயத்தில் யோசிப்பேன், அப்புறம் ரொம்ப நாளாக பதில் கிடைக்கலன்னா பதில் கிடச்சிருச்சு. இந்த கர்த்தருக்கு எவ்வளவு தைரியம்! இஸ்மவேல் பிறந்தவுடனே இவன் காலமெல்லாம் இந்த கர்த்தருடைய ஜனத்துக்கு இஸ்ரவேலுக்கு எதிரியாக விரோதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தைரியம்! ஏன்னா மனம் திரும்ப மாட்டானா, இவங்கெல்லாம் சரியாக மாட்டாங்களான்னா எனக்கு அதெல்லாம் பெரிய கேள்வி தான். அது எப்படி இவர் இப்படி சொல்கிறாரு? இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை, இன்றைக்கு வரைக்கும் அதான் நிலைமைங்க. இந்த அரபு மக்கள், இஸ்மவேலுடைய சந்ததி அரப்ஸ், அவங்கெல்லாம் இப்போ மோஸ்ட்லி இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க. இந்த இஸ்லாமியர் கூட்டம் எல்லாமே இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்குது. விரோதமான சண்டை போட்டு ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள எல்லாரையும் கொல்லணும், இஸ்ரவேல்னு ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட போய் என்ன சமாதான பேச்சு பேசுறது? பேசவே முடியாது. இவர் எப்படி சொன்னார்? இவன் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. இஸ்மவேல் பிறந்தபோது இஸ்மவேல் என்று பெயரிட்டு வசனத்தை சொல்லுங்க, எங்கே இருக்கு? ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் என்னங்கடா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படியா சொல்லி தொலைப்பார்? துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக. என்ன அநியாயமாக இருக்குது! எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அது எப்படி, என்ன, எந்த விதத்தில் இவர் சொல்லலாம் அப்படின்னா,
இந்த இஸ்மவேல் கர்த்தரை விட்டுட்டு போய் எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதோ அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படி போயிட்டான்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதை விட ரொம்ப விசேஷம் என்னென்னா ரட்சிப்பு இல்லாமையே போயிட்டான். அப்போ ரட்சிப்பு இல்லாதவங்க எல்லாருமே ரட்சிப்பு இருக்கிறவங்களுக்கு விரோதமாக தானே குடியிருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தார் எல்லாருமே இஸ்ரவேலை ஏன் ரொம்ப வெறுக்கிறாங்க? எங்க ரஷ்யாக்காரனுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னங்க பிரச்சனை? சவுத் ஆப்பிரிக்காக்காரனுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னங்க பிரச்சனை? நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு அந்த இஸ்ரவேலை ஒழிக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பிள்ளைங்க சாகுது, கஷ்டப்படுது, மருந்து இல்லை, ஆஸ்பத்திரியில் போய் கொண்டு போடுறான். அப்படியெல்லாம் சொல்லி உலகத்தார் எல்லாருடைய கோபமும் இதுக்கு முன்னாடி அப்படி நடக்கலை. முதல்ல டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், உலகளாவிய செய்தி தொடர்பு ரொம்ப கொஞ்சமாக இருந்தது. இங்கேருந்து செய்தி உலகத்தின் பல பகுதிகளுக்கு போகணுமானா போகாது. ஆனால் இப்போ செல் எடுத்தவுடனே, ஒரு டிவியை போட்டவுடனே அவ்வளோ உலகம் பூரா போகுது. அப்போ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், செய்தி தொடர்பு, போக்குவரத்து இப்போ அதிகமாகிட்டதுனால உடனே பரவுது. ஒரு மூலையில் ஒரு காரியம் நடந்தால் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ இஸ்ரவேல் ஹமாஸ் யுத்தத்தில் எல்லாரும் அதை கேட்குறாங்க, பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? இஸ்ரவேலை ஒழிக்கணும். உலகத்தார் எல்லாருடைய கோபமும் இஸ்ரவேல் மேலே வருது. அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலை வெறுப்பாங்க. ரட்சிக்கப்படாத எல்லாரும் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆபிரகாமின் சந்ததியை வெறுப்பாங்க. ஆபிரகாமின் சந்ததினா இஸ்மவேலும் ஆபிரகாமின் சந்ததி தான் ஒரு விதத்தில். ஆனால் உண்மையாக கர்த்தர் தெரிந்து கொண்டு வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை ஏற்படுத்தினது அந்த ஈசாக்கோட. அவங்க தான் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அவங்க மேலே மற்ற எல்லா உலகத்தாருக்கும் அம்புடு காண்டு கொல்லணும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தார் எவ்வளோ பேர் பாடுகளை அனுபவித்திருக்கலாம். வியாதிகள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இஸ்ரவேலர் பட்ட பாடுகளை போல உலகத்தார் வேறு யாரும் இவ்வளவு பாடுகள் பட்டதில்லை. அவ்வளவு பாடுகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா நாடும், மேலே சிரியா இவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான், அந்த ஈராக் பாபிலோன்காரன் இவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான், அம்மோனியர் மோவாபியர் இவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, ஏதோமியர் இவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, அந்த எகிப்தியர் இவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, லெபனான்காரன் இவனுக்கு விரோதமாக இருக்கிறான். இப்போ அதுக்கு மேலே சிரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ரஷ்யாக்காரன் இவனுக்கு மேலே விரோதமாக இருக்கிறான். அந்த சிரியாவுக்கு கொஞ்சம் மேற்கு பக்கமாக இருக்க துருக்கிக்காரன் இவனுக்கு விரோதமாக இருக்கு. என்ன இஸ்ரவேலை சுற்றி இருக்க எல்லா நாடுகளும் பிரச்சனை தானா? அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம தேவனுடைய ஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. காயினுக்கு ஆபேலுக்கு வந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளேயும் அப்படி இருக்காங்க. எல்லார் மேலேயும் அந்த இஸ்ரவேல் மேலே கோபம். நான் தான் சொல்லுவேன், இப்போ இருக்கிற யுத்தத்தில் இஸ்ரவேலர் தப்பிச்சிருவாங்க. ஆனால் யுத்தம் பெருசாகிக்கிட்டே போகிற மாதிரி தெரியுது. இந்தியா கூட போய் அங்கே ஏதோ ஆள் அனுப்பி நம்ம இந்திய வீரர்கள் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. நம்மால் கேட்குறேன், அவன் சண்டை போட்டான், நம்மால் ஏன் ஆள் அனுப்புகிறான்னு இவன் கேட்குறான். எவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது. இப்போ அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வருது. இந்த இஸ்ரேல் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வர்றேங்குது. மாலத்தீவு விஷயத்தில் இஸ்ரேல் சொல்லுது, நான் உனக்கு சப்போர்ட்டாக வர்றேன்னு. மாலத்தீவில் நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு இடம். அந்த இடம் ஒரு மிலிட்டரிலி ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அங்கே நம்ம மிலிட்ரி இருக்கணும். இல்லாட்டினாக்க ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுறது ஈஸி. அதனால் அங்கே ஒரு இடம் வேணும். ஆனால் இப்போ இவன் போய் தன்னை சீனாவுக்கு ஒப்படைக்கிற மாதிரி போகிறான். ஸ்ரீலங்காக்காரன் ஏற்கனவே சீனாவுக்கு ஒப்படைச்ச கடை வாங்கி இன்றைக்கி நம்ம கடன் கொடுத்து சில ஆட்கள் அடிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதுபோல் மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆள் சீனா தான்.
கடன் கொடுத்து கொடுத்து எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்தணுங்கிற வேலையில் இருக்கான். அந்த மாலத்தீவுக்கும் காசு கொடுக்குறேங்கிறான். அப்போ இந்தியா வெளியேற மாதிரி சுச்சுவேஷன் வருது. வெளியேறினா நமக்கு மிலிட்டரி அங்கே இருக்க முடியாதே அப்படிங்கிறப்ப இப்போ நம்மால் போய் அங்கே நிறுத்துக்கிட்டு என்னது லட்சத்தீவா அங்கே போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ போட்டு விட்டுருக்கிறாரு. இப்போ இந்தியாவிலேருந்து அந்த மாலத்தீவுக்கு போகிற டூரிஸ்ட்டு அவங்கெல்லாம் போக மாட்டேன்னு நிறைய பேர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். நீ எங்களுக்கு விரோதமாக வாடா பேசுகிற அப்படின்னு. இப்போ இந்த ஆள் போய் லட்சத்தீவு, மாலத்தீவு பக்கத்தில் லட்சத்தீவு இருக்குது, அதை நான் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக டெவலப் பண்ண போகிறேன்னு நம்ம ஆள் சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த இடத்துல இஸ்ரேல்காரன் வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த லட்சத்தீவை டெவலப் பண்ணி கொடுக்க நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு இஸ்ரேல்காரால் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அதாவது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்க மீதி எல்லாரும் இஸ்ரவேலை சபிக்கிறாங்க, சாபம் அவர்களுக்கு வரும். இன்றைக்கி அமெரிக்கா இங்கிலாண்டு எல்லாம் ரொம்ப யோக்கியர்களா அப்படின்னா, இந்த அமெரிக்காவும் இங்கிலாண்டும் இந்த இஸ்ரவேலருக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. நான் நினச்சேன் ஒரு நாள், இந்த அமெரிக்காக்காரன் எவ்வளோ துன்மார்க்கேன், ஆனால் இஸ்ரவேலுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செய்ய வந்து கர்த்தர்கிட்ட ஒரு இரக்கத்தை பெற்றுட்டேன் அவன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆமாங்க, அது நடக்குதுங்க. இஸ்ரவேல் அது தேவனுடைய ஜனம். அந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்த அல்லது ஆதரவாக இல்லாதிருந்த ஒரு கூட்டம் ஜனங்களை பற்றி பேசுது. நான் வியாதியாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், அப்போ அந்நியனாக இருந்தேன். ஆமாம், சேர்த்து கொண்டீங்களா சேர்த்து கொள்ளலையா? தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? சாப்பாடு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? அவ்வளவுதான். அதாவது இஸ்ரவேலுக்கு அனுகூலமாக இருந்தீங்களா இல்லையா? அதை செம்மறியாடு வெள்ளாடுன்னு பிரிக்கிறேங்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறவங்கெல்லாம் செம்மறியாடான், இஸ்ரவேலுக்கு விரோதியாக இருக்கிறவங்கெல்லாம் வெள்ளாடான். அப்படி பிரிக்கிறேன்றார். ஆதரவாக இருக்கிற அனுகூலமாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் யோசிப்பேன், இஸ்ரவேலுக்காரனே ஒன்றும் சரியில்லையே, ஆனால் அவன் ஆபிரகாமின் சரீர பிரகாரமாக சந்ததியான். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார், உன் நிமித்தம் உன் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் அவர் சொல்லிட்டார். அதனால் அவர் கண் எப்போவுமே அந்த இஸ்ரவேல் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல்காரன் எவ்வளோ பொல்லாதவன், இயேசுநாதரே சிலுவையில் ஏற்றி விட்டாள் அப்படி நினைப்பேன். ஆனாலும் ஒரு கூட்டம் இயேசுவை சிலுவையில் ஏற்றி விட்டுச்சு, மீதி கூட்டமெல்லாம் ஐயோ ஐயோன்னு மார்பில் அடிச்சுக்கிச்சு, சிலுவைக்காக ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் ஸ்திரீகள் அழுதார்கள், மார்பிளை அடித்து கொண்டார்கள் அப்படின்லாம் சொல்கிற போது அவர் பார்த்தாரு. அப்போ அங்கே ஒரு 2 கூட்டம் இருக்குது, சிலுவையில் ஏற்றி விடுற கூட்டமும் இருக்குது, ஐயையோ சிலுவையில் ஏற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி அது அவருக்காக மார்பிளை அடித்து கொண்டு புலம்பினவர்கள் இருக்கிறாங்க. அதுபோல் கர்த்தருக்கு சார்பாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக இருந்தவங்களும். அன்றைக்கி விரோதமாக இருந்தவங்க அந்த பரிசேயர், அந்த வேதபாரகர், அவங்கெல்லாம் இயேசுவை சிலுவையில் ஏற்றி விட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த இரத்தப்பழி அவங்க மேலே இருக்குன்னு, அதனால் சொல்லவே செஞ்சாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலே எங்கள் பிள்ளைய மேலே இருக்கட்டும். அதனால் இஸ்ரேல் தேசமே அழிஞ்சு போச்சு. இப்போ கர்த்தர் வெகு காலம் கழித்து இவங்க பல நாடுகளில் தூற்றப்பட்டு கிடக்கிற போது அவங்க படுற பாடெல்லாம் பார்த்து அது 10 பேர் ஜெபம் பண்ணுவான்ல, கர்த்தாவே சரி கூட்டி சேர்க்குறேன்னு 1948 கூட்டி சேர்த்தார். ஆனால் இப்போவும் யோகியமாக இருக்காங்களா? அவங்களுடைய பாவம் பெருகிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த தடவை யுத்தம், இந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் ரொம்ப பயங்கரமான லெவலில் இருக்குது.
ஆனால் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தார் எல்லாருக்கும் இஸ்ரவேல் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபம் இன்னும் பூரணம் ஆகலை. எங்கே இந்த கானானியருடைய அக்கிரமம் பூரணம் ஆகிறப்ப அப்படின்னு கர்த்தர் ஒரு இடத்துல பேசுகிறாரு. அது எங்கே பேசுனார்? ஆதியாகமம் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லுவார், உன் ஜனங்கள் உன் பிள்ளைகள்லாம் 4 தலைமுறை கழித்து 15 16 ரைட்டு. நான் எங்கேருந்து வாசிக்கணும்? ஆதியாகமம் 15 13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு பிதாக்களிடத்திலே சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார். இதனால தான் அந்த 100 வருஷமும் ஒரு தலைமுறையும் நம்ம இங்கே கணக்கு பண்ணுறோம். ஹலோ, 400 வருஷம்னு போட்டிருக்காங்க, 4ஆம் தலைமுறைன்னு போட்டிருக்கா. அப்போ எங்கேயோ இந்த 100 வருஷமும் தலைமுறைங்கிறது ஒரு கணக்குக்கு வருது. 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இடத்துக்கு திரும்பி வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் என்ன, இதுக்கு அதுக்கு என்ன, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு என்ன முடிச்சு போடுறது? இவனுடைய அக்கிரமம், எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறதுக்கும் இஸ்ரவேலர் அங்கேருந்து வர்றதுக்கு இது என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த எமோரியர்கள் அவருக்கு தெரியுது இவங்க பாவத்தில் பெருகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தாலும் இவங்க பாவம் பரிபூரணம் ஆயிரும். அப்போ அந்த பாவம் நிறைவான ஒரு பாடு கொள்றதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் 400 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலர் அங்கேருந்து வந்தாங்கன்னா இவங்க எல்லாரையும் அடித்து கொன்னுட்டு இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருக்கலாம். கர்த்தர் போட்ட கணக்கை பாருங்கள். நான் தான் சொல்லியிருக்கேன், இவன் 10 வருஷம் கழித்து ரட்சிக்கப்படுவான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சால் இவனை சாக விட மாட்டார். எத்தனை ஆக்சிடெண்ட் ஆனால் கூட ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருப்பார். அவன் யோசிப்பான், இத்தனை ஆக்சிடெண்ட்லேருந்து நம்ம காப்பாற்றி விட்டு நம்ம தப்பிச்சிட்டான்னு நினைப்பேன். ஆனால் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான். இப்போ எமோரியரை பற்றி சொல்கிறாரு, அக்கிரமம் நிறைவாகவில்லைன்னா நிறைவாக போகுது, எல்லாரும் சாக போகிறாங்க. இதே மாதிரி இஸ்ரவேலர்கிட்ட கர்த்தர் ஒரு தடவை சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலரை பற்றி மத்தேயு 23 அது மாதிரி இங்கே ஒரு வசனம் இருக்கே, நீங்களும் உங்களுடைய அக்கிரம அளவை நிரப்புங்கள். வேதபாரகர் பரிசேயர்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனாவது வசனம்? மத்தேயு 23 32 32 எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. ஆமாம், நீங்களும் உங்களுடைய அக்கிரம அளவை அதுக்கப்புறம் உங்களுக்கு அழிவு வரும்டா. அது அக்கிரம அளவை எப்போ நிரப்புனாங்க? இயேசு சிலுவையில் அறைஞ்சப்ப. தங்களை மீட்க வந்த இயேசுவை இவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய அக்கிரம அளவு நிறைவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசமே எல்லாம் போச்சு. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இப்போ இருக்கிற இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலை காப்பாற்றி விடுவார். ஆனால் அடுத்த தடவை யுத்தம் வர்றதுக்குள்ள உலகத்தார் எல்லாருடைய கோபமும் இஸ்ரவேல் மேலே பொங்கிக்கிட்டு வரும். அடுத்த யுத்தம் வர்றப்போ போட்டு கொன்று காலியே பண்ணிவிடுவாங்க. அப்போ இப்போ யுத்தம் ஒரு முடிவுக்கு வர்றதும் அடுத்த யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலம் இருக்கே, அந்த காலம் மட்டும்தான் இப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான காலம்.
அப்போ இஸ்ரவேல் மேலே யுத்தத்துக்கு அவங்க வர்றாங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் அவங்க யுத்தத்துக்கு வருவாங்க. அப்போ இஸ்ரவேலரை பிடிப்பாங்க, இஸ்ரவேலை நாசமாக்குவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், இதை ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, இது ஒரு கணக்கு. இப்போ இந்த யுத்தத்தில் இஸ்ரவேலை காப்பாற்றி விடுவார். இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மறுபடியும் எப்போ மறுபடியும் யுத்தம் வரும்னு எனக்கு தெரியாது. நம்ம 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்து எப்போ அவன் கொண்டு போடுவானோ அந்த சமயத்தில் இஸ்ரவேலர் அழிவார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சமாதான உடன்படிக்கை 7 வருஷத்துக்கு. அதுக்கு முன்னாடி 10 நாடுகள் கூட்டணி. அதில் அந்தி கிறிஸ்து வந்து சமாதானம் பண்ணுறவன் மாதிரி வந்து கடைசியில் யுத்தம் பண்ணி நாசம் பண்ணுவான். அதனால் இதை மனதிலே கொண்டவர்களாய் எல்லாரும் அங்கே இங்கு ஓடி ஆராய்ந்து பார்ப்பார்கள். அறிவு பெருகி போகும், அன்பு தணிந்து போகும். அறிவு பெருகி போகும், அன்பு தணிந்து போகும். உலகத்தில் இதெல்லாம் நடக்குது. சுவாப அன்பு இல்லாமல் இவங்க வாழ்கிறாங்கங்கிறது இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம நாடு இப்போ தேவலை. இன்னும் பல நாடுகளில், முன்னேறின நாடுகளில் டைவர்ஸும் அது பிரிஞ்சு போய் வேறு அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணுறதும் ரொம்ப காமனாக நடக்குது. சமயத்தில் பிள்ளைகளை பெற்று போட்டு போயிடுவாங்க. 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அந்த பிள்ளைய பார்க்குறப்ப இது என் பிள்ளை தானா அப்படின்னு அப்படி பார்க்குறாங்களாம். ஏன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. திரும்ப அவங்கள பார்க்கல, ரொம்ப காலம் கழித்து பார்க்குறாங்களாம். இதெல்லாம் அந்த ஜப்பான், சீனா மாதிரி நாடுகளில் இப்போ அதிகம். அவங்களுக்கு கர்த்தர் தெய்வம் அல்ல. சீனாக்காரங்களுக்கெல்லாம் முன்னோர் வழிபாடு. அவங்க அதை தங்களுடைய பிதாக்கள் அவங்கள சாமியாக வச்சு கும்பிட்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் தேவன் இல்லாததுனால பிரிவினையெல்லாம் வந்துடுது, குடும்பங்கள் சிதறி போகின்றன. அதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே செவ்வையாக காத்துக்கலாம். நீங்கள் கர்த்தரோட கூட இருந்தீங்கன்னா அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மிடத்தில் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு பேசுகிறீர், எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், உம்முடைய செவ்வையான பாதையிலே நடத்துகிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும், எங்களை ஆசீர்வதியும். உமக்கு மகிமையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.